بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி மாதம் மாதம் நடக்கக்கூடிய சிறப்பு பயான் நம்முடைய ஐடிசியின் சார்பாக, இஸ்லாமிய தாவா சென்டரின் சார்பாக ஆண்களும் பெண்களும் திரளாக கூடி அல்லாஹ்வுடைய செய்தியையும் உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியும் தெரிந்து இம்மை வாழ்க்கை சீராகி மர்மை வாழ்க்கை வெற்றிகரமாகி இதற்காக வேண்டி அயராது நம்முடைய தாவா சென்று தாவாவுடைய அடிப்படையில் ஆகிரத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி அயராது பாடுபட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, மாதம் மாதம் தொடர்ச்சி பயானாக நம்முடைய தாவா சென்றின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மளை கலந்து கொள்வதற்காக தௌஃபீக் செய்வதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ஷுக்ரியா நன்றி சொல்வதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் எத்தனை பேர்கள் இந்த மாலை பொழுதிலே இந்த மாதிரி வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு தீமையிலிருந்து விலகுவதும் நன்மையின் பக்கம் சேர்வதும் அல்லாஹ்வின் புறத்திலே அல்லாஹ்வின் கரத்திலே இருப்பதன் காரணமாக நம்ம மீது பாசத்துக்குரிய ரஹ்மான் இந்த மஜ்லிஸிலே அமர்வதற்கு நமக்கு அருள் தந்ததன் காரணமாக ரப்புல் ஆலமீன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற நல்ல நம்பிக்கையோடு நம்முடைய தலைப்புக்கு செல்வோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கிஸ்ஸத் மரியம் அலைஹா அஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முக்கியமான வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்லித் தருகிறான். அவர்கள் மிக உன்னதமிக்க ஒரு மனிதராக, பெண்மணியாக வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது பெண்களுக்கு மட்டும் இல்லை, முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஈமான் கொண்டவர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆமனு என்று அழைத்து முன்னுதாரணமாக இந்த பெண்ணையும் ஃபிரௌனுடைய மனைவியையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த அடிப்படையில் தியாகத்திற்குரிய ஒரு பெண்மணி, அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவரிடத்தில் நமக்கு பெறக்கூடிய பாடமும் படிப்பினையும் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது அலா நிசாயில் ஆலமீன், உலக
பெண்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த பெண்மணி என்று அல்லாஹ் தன் திருமறையிலே முத்திர குத்துகிறான். அந்த அளவுக்கு தியாகம் மிக்க பெண்மணி. அல்லாஹ் பல்வேறு இடத்திலே நம் நபிக்கு கூறுகிறான், நமக்கு சொல்கிறான், இறுதி வேதத்திலே சொல்கிறான், உதுக்குர் மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நினைவு கொள்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞாபகப்படுத்த, அடிக்கடி குர்ஆனில் ஞாபகப்படுத்தபடி நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமான வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. அவர்கள் எந்த அளவுக்கு இபாதத்தில் இருந்தார்கள், எந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்து கொண்டார்கள், இறையச்சத்தில் எந்த அளவுக்கு மூழ்கி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி எப்படியெல்லாம் கிடைத்தது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில விலாவாரியாக சொல்லக்கூடிய, படம் பிடித்து காட்சி காட்டக்கூடிய நிறைய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இறைவனை நேசித்தார்கள், எப்படி இறைவனுக்கு பிரியமான ஆனார்கள், எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள், மறுமைக்கு வெற்றியாளராக ஆனார்கள், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்வதற்கு காரண காரியம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுங்கும் சொல்லி காட்டக்கூடிய ஏராளமான வசனங்களை பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமுல மினர் ரிஜால், ஆண்களிலே கசீருன், ஆண்களிலே அதிகமானவர்கள் பரிபூர்ணத்தை பெற்றார்கள். கமுல மினர் ரிஜாலி கசீருன், ஆண்களிலே அதிகமானவர்கள் இறைவன் புறத்திலிருந்து நிரப்பமான ஈமானை, நிரப்பமான அந்தஸ்தை ஆண்களிலே அதிகமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எப்படி? தீனின் மீது ஆர்வம் கொள்வதிலே, ஈமானின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பதிலே, இறையச்சத்தின் மீது முழுமையாக அவர்கள் இருப்பதிலே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் புரிவதிலே, மறுமையுடைய தேட்டத்திலே வாழ்வதிலே சஹாபாக்கள் போன்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியும் இருந்தார்கள், அன்சாரிகள் உதவியாளர்கள் இருந்தார்கள், அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்களில் நிறைய பேர் வெற்றி பெற்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலம் யக்குமுல் மினன் நிசாயி, பெண்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ் இடத்துல பரிபூர்ணமான அந்தஸ்தை, முழுமையான அந்தஸ்தை, உயர்ந்த தர்ஜாவை அடையவில்லை, சில பெண்களை தவிர. அதில் முதலாக பார்க்கிறோம், கைரு மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியம் அலைஹா அஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பரிபூர்ணத்தை பெற்றார்கள். எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கலாம், சஹாபிய பெண்மணியை சென்றிருக்கலாம், அவர்கள் இறையச்சத்திலே சாலிஹான பெண்களாக வாழ்ந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஃபரதுகளை கடமைகளை நிறைவேற்றியிருக்கலாம், தொழுகையிலே கண்ணுங்கருத்துமா இருந்திருக்கலாம், ஈமானிலே இருந்திருக்கலாம், நேர்வழி பெற்றிருக்கலாம். இருந்தாலும் பரிபூர்ணமான அந்தஸ்து அல்லாஹ் தர்ஜா வைத்திருக்கிறான், உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அதை பெண்களிலே அதிகமானவர்கள் அடைய முடியவில்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர என்று. அதுபோல ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லப்படுது ஹதீஸில், இன்னும் சிலர்களையும் சொல்லப்படுது. உயர்ந்த அந்தஸ்து என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் பல படித்தரங்களை வைத்திருக்கிறான். சிலர்களை சித்தீகீன்கள் வைத்திருக்கிறான், உண்மையாளர்கள் என்ற அந்தஸ்தில் உயர்ந்த தர்ஜாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிலர்களை சுஹதாக்கள், அதாவது வீர தியாகிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சிலர்களை சாலிஹீன்களாக ஆக்கியிருக்கிறான். சிலர்களை ஐம்மாக்களாக ஐம்மத்தை யஹுதூன என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலர்களை இமாம்களாகவே அல்லாஹ் ஆக்குவதாக சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி அந்தஸ்தை பெற்றவர்கள் பெண்களில் சொற்பமானவர்களில் குறிப்பாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். அவங்க குடும்பமே மிகப்பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள பற்றி பல்வேறு இடத்துல சொல்கிறான். அவங்க குடும்பத்தில் பேராலேயே ஒரு சூறாவே இருக்கிறது, ஆலு இம்ரான், ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். அது யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையாகிய அவர்களை பற்றி ஒரு சூறாவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சியையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் குர்ஆனில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ மரியம் அலைஹா அஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய பேரை, அவருடைய நினைவுகூறும் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 34 இடங்களில் சொல்கிறான். அந்த அளவுக்கு தியாகத்துக்குரியவர்கள். கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை நாம் நினைத்து கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். அதற்கு காரணம் தான் என்ன?
அதனுடைய பின்னணி தான் என்ன? இது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்கள் பேராலேயே ஒரு சூரா மரியம் என்ற சூறாவும் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் அந்தஸ்தை, முதல் மரியாதையை, உயர்ந்த தர்ஜாவை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அவங்களுடைய தந்தையார் இம்ரான் அவர்கள் நபியும் கிடையாது, ஒரு சாலிஹான மனிதர், அவர் நபி கிடையாது. அதுபோல பெண்களில் எடுத்துக்கொண்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது. பெண்களிலே அல்லாஹ் நபியை அனுப்பவில்லை, ஆண்களில் தான் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படி இருக்க உலக மாந்தர்களுக்கு முன்னுதாரணமாக, முன்னோடியாக, இறையச்சத்துக்கு எடுத்துக்காட்டாக, தக்வாவுக்கு எடுத்துக்காட்டாக, மூமீன்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்னதான் செய்தார்கள்? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சிலர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். ஆல இம்ரான் என்ற சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ் அஸ்ஸஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் தேர்ந்தெடுத்தான். நமக்கெல்லாம் தந்தை. அவர்கள் மிக உன்னதமிக்க நபியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரத்தாலை படைத்திருக்கிறான். அவர்களை சொர்க்கத்தில் அமைத்து அல்லாஹ் அமர வைத்தான். சில எல்லா அஸ்மாக்களையும் கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு பெரிய பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அதுபோல நூஹையும் நாம் தேர்ந்தெடுத்தோம். நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? உலகத்திலேயே முதல் தூதர். நாளை மறுமையில் ஷஃபாத் என்ற ஹதீஸில், நீண்ட நடிக ஹதீஸில் அவரிடத்துல போய் நூ அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் நாம் நிற்கும் பொழுது, நீங்கள் தான் உலகத்துக்கு முதல் தூதராக வந்தீர்கள், இந்த பூபாகத்திற்கு நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்தீர்கள், நீண்ட நாள் இரவு பகலாக தாவா செய்தீர்கள் என்று சொல்லுவோம். முதல் தூதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அவங்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிமுடைய குடும்பத்தார் அவங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கலீல், நண்பர் என்று சொல்ல அளவுக்கு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. இவைகள்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வாழ இம்ரானுடைய குடும்பத்தாரையும் நாம் தேர்ந்தெடுத்தோம். அலல் ஆலமீன், உலகத்திலேயே மிக முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்தோம். துர்ரியத்தன் பாதுஹா மின் பாது, அவர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்றல்களையும் சிலரை விட சிலர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இம்ரானுடைய மகள் தியாகத்துக்குரியவர்களாக ஆனார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவங்களுடைய தகப்பனார் இம்ரான் அவர்கள், அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார். அந்த குடும்பமே மொத்தமே உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக உலகத்தில் மிகப்பெரிய தியாகத்துக்குரியவர்களாக, மிகப்பெரிய இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, எல்லா நேரங்களிலுமே இறை சிந்தனை உடையவர்களாக, எல்லா நேரங்களிலும் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இந்த இடத்துல இருந்தும் கூட அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இது காலத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி ஆசைப்பட்டாங்க, குழந்தைக்காக வேண்டி ஆசைப்பட்டாங்க. நமக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும், குழந்தை கிடைத்தால் இறைப்பணியில் அந்த குழந்தையை வளர்க்கலாம், இறைப்பணியில் அவர்களை குடியமர்க்க செய்யலாம் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் சாலிகான்களாக இருந்ததன் காரணமாக, பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்ததன் காரணமாக, அவங்க வணக்க சிந்தனை இருந்ததன் காரணமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் இறைப்பணியிலே அர்ப்பணிக்கலாமே என்ற எண்ணம் வந்தது இம்ரானுடைய மனைவி அவர்களுக்கு. அந்த காலத்தில் அவங்க பலஸ்தீன் பகுதியில் வாழ்ந்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதில் பைத்துல் முகத்தஸில் பெரும்பகுதியான ஆண்கள் அப்படியே தவம் இருந்துருவார்களாம், எல்லா நேரங்களிலும் இபாதத்திலே இருப்பார்களாம், தங்களை இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்து விடுவார்களாம். எப்படி கஅபத்துல்லாவை நாம் நேசிக்கிறோமோ அதுபோல பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் பைத்துல் முகத்தஸை அந்த அளவுக்கு அதில் உட்கார்ந்து இபாதத் செய்வது, பணிவிடை செய்வது, மக்களுக்காக வேண்டி அதில் அர்ப்பணிப்பது, இறைவனுக்காக வேண்டி இறை நேசத்தை பெறுவது என்பதற்காக வேண்டி அந்த கூட்டமே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இம்ரானுடைய மனைவி நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு குழந்தை கிடைத்தால் இந்த பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யலாமே, அப்படி அர்ப்பணித்து அங்கே உள்ள மக்களுக்காக வேண்டி, தொழுகக்கூடியவர்களுக்காக வேண்டி, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி, தியாகம் செய்வதற்காக வேண்டி, நம்ம பணிவிடை செய்வதற்காக வேண்டி அர்ப்பணிக்கலாமே என்று இறைவனிடத்தில் இரு கரம் ஏந்தி குழந்தைக்காக வேண்டி இம்ரானுடைய மனைவி துவா கேட்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பி
இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, எனக்கு குழந்தை வேண்டும் என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள். துவா கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை அவங்க கர்ப்பமாகக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்து விடுகிறேன். இன்னி நதர்துலக மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, நான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையை முஹர்ரரன், இஹ்லாஸாக தூய்மையாக உனக்காக வேண்டியே நான் அர்ப்பணிக்கிறேன். பைத்துல் முகத்திஸ்ல தொழுகக்கூடிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி என்று சொல்லிட்டு, ஃபதகப்பல் மின்னி, இறைவா என் புறத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நிச்சயமாக நீ என்னுடைய பிரார்த்தனையை செவிமடிக்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறார் என்று இம்ரானுடைய மனைவி துவா செய்தாங்க. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது இங்கே ரெண்டு சிந்தனை இருக்கிறது நமக்கு. ஒன்று, குடும்பத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிகளும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, ரப்பை நேசிக்கக்கூடியவர்களாக, மறுமையுடைய தேட்டம் இருக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்படி இருந்தார்கள் இம்ரான் அவர்களும், அதுபோல இம்ரானுடைய மனைவி இருந்தார்கள். அதுபோல தங்களுடைய மக்களும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்தார்கள். சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, அல்லாஹ் சொல்வதை போல நமக்காக வேண்டி, நம்முடைய சுயநலத்துக்காக வேண்டி, மறுமை என்ற சுயநலத்துக்காக வேண்டி மார்க்கத்தில் நம்ம பிள்ளைகளை எத்தனை பேரை தியாகம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். பேசுகிறவங்களும் சரி, கேட்குறவங்களும் சரி, இது அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம்தான். இந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்டு வருவதன் காரணமாக, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாரோ சம்பந்தப்பட்டதன் காரணமாக நம்ம நினைப்போம், குழந்தை பிறந்தா நல்ல நமக்கு அவன் படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல பேர் எடுக்கணும், எப்படியாவது வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ நினைக்கக்கூடிய மக்கள் மறுமைக்காக வேண்டி, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக வேண்டி, நல்லவனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, தியாக செம்மலாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு சாலிஹீனா ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு ஆபிதீனா ஆவதற்காக வேண்டி, ஒரு தக்வாதாரி ஆவதற்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய மகனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளோ பேர் தியாகம் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் கேட்குறோம். ஆனால் அதை பரிசீலனை செய்து பார்க்க தான் நமக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. பாசத்துக்குரிய சகோதரர்களே, கேட்ட மக்களே நாம் முன்மாதிரியாக இல்லாவிட்டால் வெளியே இருக்கக்கூடிய மக்களை பற்றி யாரை பற்றி சொல்வது? சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இருந்ததுனாலே தான் இன்றைக்கு அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சேர்ந்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்திலே வாழ்ந்தார்கள். நம்ம குடும்பமும் அப்படி வாழ வேண்டும். குறிப்பாக நாம இந்த இது போன்ற மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெரிய அரிதிலையும் அரிதாக இருக்கிறது, பெரிய சிரமமாக இருக்கிறது. ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டத்தை போடுறான். ஆனால் இது மாதம் மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்மளை சுற்றி பெண்களுக்காக வேண்டி, ஆண்களுக்காக வேண்டி இந்த தாவா சென்று பாடுபட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, எந்த விதமான மக்களிடத்தில் பெரிய ஒரு உலக ஆதாயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய இடத்திலே நன்மை எதிர்பார்த்து, இதற்காக வேண்டி யாரிடத்திலையும் கூலி கேட்காமல், படைத்த ரப்புல் ஆலமீன் மறைமுகமாக யாரின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்காக வேண்டி, நாம் குடும்பத்தார்கள், நம் பிள்ளைகளை, கணவன் மனைவிகள், நம் பிள்ளைகள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டிய தியாகம் செஞ்சிருக்கோம். ஆனால் அவங்க தியாகமும் செய்துட்டு, யா அல்லாஹ் என் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயா என்று வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இபாதத் செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். செய்துட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கலாம்னு அந்த மாதிரி இருக்குது. ஃபதகப்பல் மின்னி, என் புறத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே முன்வைக்கக்கூடிய காட்சியை பாசத்துக்குரிய சகோதரர்களே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களை மாதிரி நாமும் வாழ வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணாக பெண்ணாக என்று தெரியாமல் அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. ஆனால் அவங்க நினைத்தது, அங்கே ஆவல்பட்டது, அவங்க நேசித்தது ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நேசித்தார்கள். காரணம் என்ன? பைத்துல் முகத்தஸை கொண்டு அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டி, இறை பணிக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ஹித்மத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய காதிமாக ஆவதற்காக வேண்டி அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஃபலம்மா வலாத்தா, அதாவது அவங்க குழந்தை பெற்றெடுத்த பொழுது, காலத் இன்னி வலாத்துவா உன்சா, நான் பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் என்று அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லாஹ் ஆலமா வலாத், அல்லாஹுக்கு தெரியும் என்ன குழந்தை பெற்றெடுத்துக்கான் என்பது அல்லாஹுக்கே சொல்லாமல் என்ன தெரியும். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான்.
ஆனால் உலைச தக்கரு கல் உன்சா, ஆண் பெண்ணை போன்று அல்லவே என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து என்ன அவங்களுக்கு தாக்கம் இருக்குது? ஆண்மகன் கிடைக்கணும். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஆண்மகன் இருந்தால் கை கொடுப்பான், நம்மளை பாதுகாப்பான், நாம் தள்ளாத நேரத்தில் நம்மளை வாழ வைப்பான் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவங்க ஆண்மகன் கிடைத்திருந்தால் இந்த இறைப்பணிக்காக வேண்டி முழுமையாக நன்மையை அல்லாஹ் இடத்துல ஈட்டி தருவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்க நினைத்தாங்க. கிடைத்தது பெண் குழந்தை. ஏன்னு சொன்னால், அதாவது பெண்ணாக வந்துவிட்டால் அவங்களால முழுக்க முழுக்க ஆண் அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இருக்காது. ஆண்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் அவங்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு பக்குவமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு சக்தியாலும் அதாவது ரொம்பவும் பலகீனமானவங்க, மாதம் மாதம் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த இதன் காரணமாக சக்தியிலையும் குறைவு, இன்னும் சொல்ல போனால் ஆற்றலையும் அறிவிலையும் குறைந்ததாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு ஆண்மகன் சாட்சிக்கு வந்துவிட்டால் 2 பெண் சாட்சிக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையிலையும், அர்ரிஜாலு கவ்வாமூன, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன, ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலையும், ஆண்மகன் தான் தலைமைத்துவத்துக்கும் தகுதியானவன் என்ற அடிப்படையிலையும், ஆண்கள் தான் மகர் கொடுத்து திருமணம் செய்கின்ற அடிப்படையிலே ஆண்மகன் உயர்ந்தவன் என்ற அடிப்படையிலையும், அந்த அடிப்படையில் அவங்களும் ஆணா இருந்தால் நல்லா இருக்குமே நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்தது பெண்ணாக இருந்தது. உடனேயே ஒயின்னி சம்மை துஹா மரியம், குழந்தை பிறந்த உடனேயே பிறந்த மாத்திரத்திலேயே பேர் வச்சுட்டாங்க. தாயே பேர் வைக்கிறாங்க. ஒயின்னி சம்மை துஹா, அவளுக்கு நான் பேர் வைக்கிறேன் மரியம், மரியம் மரியம் என்ற பேர் வைக்கிறேன். இங்கே நம்ம நல்லா ஒன்று விளங்கணும். பாசத்துக்குரிய சகோதரர்களை, குழந்தை பிறந்த உடனேயே பேர் பெற்றோர்கள் யாராவது ஒரு ஆள் வச்சிடலாம். ஆனால் இதுக்கு போய் இன்னை வரைக்கும் இவ்வளோ காலம் கழிந்தும் கூட, இவ்வளோ மார்க்கம் தெரிஞ்சும் கூட, அந்த குழந்தை பேர் வைக்கிறதுக்காக வேண்டி நல்ல பேரை வைக்கலாம், சாலிகா நபிமார்கள் பேரை வைக்கலாம், நல்ல பெண்களுடைய பேரை, பெண்ணாக இருந்தால் நல்ல பெண்களுடைய பேரை வைக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம்? அதற்காக வேண்டி பெரிய ஆராய்ச்சி பண்ணி, என் கணவர் சொல்கிறா, என் மனைவி சொல்கிறா, எஃப்லேயே வரணும், எஸ்லேயே வரணும், ஆனாலே வரணும், ஈனாலே வரணும் அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி காலம் தள்ளி போட்டு, அதற்காக வேண்டி பெரிய சிரமம் எடுத்து, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மசாயிலை தேட, ஒரு சட்டத்தை தேட, ஒரு ஃபிக்கு சட்டத்திட்டங்களை தேட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேட, ஒரு ஹலால் ஹலாமை தேட, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை தேட, அதற்கு கூட அவ்வளோ முயற்சி எடுக்க மாட்டோம். இந்த பேர் நல்ல பேர் வைக்க வேண்டியதான். இதற்காக வேண்டி ஸ்டைலாக வரணும், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கணும், யாரும் வைக்காத பேராக இருக்கணும், அதாவது புது பேராக இருக்கணும், இப்படியெல்லாம் படாத பாடுபடுறோம். உடனே அந்த நேரத்தில் இன்னும் மார்க்கம் தெரியாத சிலர்கள் அதற்காக வேண்டி பெரிய ஆயத்தமாகி மத குருமார்களை கொண்டு தான் நடத்த வேண்டும் நினைக்கிறார்கள். உடனே என்ன செஞ்சிட்டாங்க? அங்கேயே என்ன செஞ்சிட்டாங்க? பிறந்த உடனேயே பேரை வச்சுட்டாங்க. பேரை வச்சுட்டு மரியம் என்ற பேரை வச்சாங்க. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படித்தான் நமக்கு குர்ஆனில் சொல்லி தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்பட புகாரில் ஒரு செய்தி வருகிறது. உலிதலி அல்லைலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலிதலி அல்லைலா குலாமுன், நேற்றிரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய தந்தை, என்னுடைய தந்தையுடைய பேரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கிறான். அந்த அடிப்படையில் அந்த இப்ராஹிம் என்ற பெயரை என் மகனாருக்கு வைத்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் பேர் வைக்கிறது இருக்கிறத பெற்றோர் கையில் இருக்குது. நமக்கு என்ன பேர் நல்ல பேராக தெரிகிறதோ, நல்ல அர்த்தத்தை தாங்கியதாக இருக்கிறதோ அதை வச்சிட வேண்டியதான். இதற்காக வேண்டி பெரும் ஆராய்ச்சி பண்ணி, இதற்காக வேண்டி பெரிய பெரிய முயற்சி செய்வது இருக்கிறத, இது பெரிய மார்க்கம் உகந்த காரியமாக சொல்வதில்லை என்பதையும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். அடுத்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ் இடத்துல இறங்குகிறார்கள், துவா கேட்கிறார்கள். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஒய்னி ஒய்துவா பிக்க வதுரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்ததிக்கும் ஷைத்தானுடைய தொல்லையிலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. இப்படி நம்ம துவா கேட்குறோமா? அப்படி கேட்டாங்க நல்லவங்க. கேட்டது மட்டும் இல்லை, அந்த துவா பலித்தது. அந்த துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான் என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம். நாம் இல்லறத்தில் கூடும்பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்ய சொல்கிறாங்க ஷைத்தானுடைய தொல்லையிலிருந்து. குழந்தை பிறந்த அதுவும் நம்ம சரியாக சொல்வதில்லை. அது மட்டும் அல்லாமல் குழந்தை பிறந்த உடனே
குழந்தைக்காக என்ன துவா கேட்கணுமோ அந்த துவாவும் கேட்பதில்லை. சகோதரர்களே, இதெல்லாம் அவங்க நடக்கக்கூடிய நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுகிறான், கிள்ளுகிறான். அதன் காரணமாகத்தான் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது என்ன செய்யறது, கத்துகிறது. ஷைத்தான் பிறந்த குழந்தைவனே என்ன செய்யுது, அழுகுது, கத்துது, சவுண்ட் கொடுக்குறதுலவா ஷைத்தானுடைய தூண்டுதல் நாம செய்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, கைர மரியம் வப்னிஹா, மரியம் அலைஹா அஸ்ஸலாம் அவர்களை தவிர, அவருடைய மகனாரை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது காரணம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மரியமையும் இந்த மரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தையும் ஷைத்தானுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான். இந்த துவாவையும் குழந்தை பிறந்தால் குழந்தைக்காக வேண்டி துவாவையும் கேட்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தையை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்து ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசனின், அவங்க துவா கேட்ட மாதிரியே, யா அல்லாஹ் என் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் கேட்ட மாதிரியே அல்லாஹ் கபூல் செய்கிறான். அழகிய முறையில் நான் கபூல் செய்தோம். வான்பதா நபாத்தல் ஹசனா, அழகிய முறையில் நாம் வளர்த்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். இது காலத்தில் மலாயிக்கத்து யா மரியம், மலக்குமார்கள் சொன்னார்கள், யா மரியம், மரியம் அவர்களே, இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் அஸ்தஃபாக்கி வத்தஹரக்கி, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான். வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமி, உலக பெண்களை விடலாம் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று மலக்குமார்கள் சொன்னாங்க. எனவே யா மரியம், மரியம் அவர்களே, உக்குனுத்தி இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நின்று வணங்குவீர்களாக, உக்குனுத்தி இறைவனுக்கு முழுமையாக சரணகதி ஆவீர்களாக என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். உக்குனுத்தி ரப்பிக்கு வஸ்ஜுதி, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நீங்கள் சாஷ்டாங்கத்தில் இருப்பீராக. வர்கஇ மார்ராக்கியின், ருக்கு செய்யக்கூடியவருடன் நீங்களும் சேர்ந்து தொழுவீராக என்று மலக்குமார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நான் கபூலும் செய்தேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு, அந்த பெண்ணும் நல்ல பெண்ணாக ஆகுவார் என்ற சரித்திரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவன் பெண்ணை கொண்டு பைத்துல் முகத்தஸில் கொண்டு விட்டாங்க. இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்தாங்க. அங்குள்ள தொழக்கூடிய மக்களுக்காக வேண்டி பணிவிடை செய்வதற்காக வேண்டி விட்டார்கள். ஆனால் இவன் பெண்ணை விட்டாச்சு. ஆனால் இருந்தால் பிரச்சனை இல்லை, பெண்ணாக இருந்தால் பொறுப்பு எடுக்கிறது யார்? பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளர் வேணுமே. அப்படி என்று பார்க்கும் பொழுது அப்பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒன்றி எடுத்துக்கொண்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஆபிதீன்கள் வணக்கசாலிகள், அங்கே இருக்கக்கூடிய சாலிஹீன்கள், பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய சாலிஹீன்கள், அங்கே இருக்கக்கூடிய அவுலியா உல்லாக்கள், இறைநேச செல்வர்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. உடனேயே அதற்காக வேண்டி அங்கே ஒரு சீட்டு கொடுக்குற மாதிரி பேனாவை எல்லோருடைய பேனாவை, யார் யாரெல்லாம் அந்த பெண்ணை பொறுப்பெடுக்க போகிறேன்னு சொன்னார்களோ அவருடைய பேனாவை போடப்படுகிறது. அது அல்லாஹ்வே தன் திருமறையில் சொல்கிறான். நபி அவர்களுக்கு சொல்லும் போது சொல்கிறான், தாலிக மின் அன்பாயில் கைபி நூஹிஹி இலைக்க, அதாவது ஒரு மறைவான செய்தியை உங்களுக்கு நாம் அறிவிக்கிறோம் நபி அவர்களே. உமா குந்தல் எதையும், அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நீங்கள் இல்லை. இது இல்கூன அகலாமகும், அவருடைய பேனாக்களை போட்டார்கள். ஐயும் இக்ஃபலு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் கண்காணிப்பது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாருடைய பொறுப்பிலை கொண்டு வருவது என்பதை அவர்கள் பேனான் மூலமாக போட்டு பார்த்தார்கள். உமா குந்தல் எதையும் இது எஹ்தசிமூன், இந்த சர்ச்சை நடக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களே அந்த காலத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை அல்லாஹ் இப்படித்தான் முடித்து காட்டுகிறான். பேனாவை எல்லோரும் பேனாவையும் போட்டாங்க. யாருடைய பேனா யாருடைய பேர் வந்ததோ அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்படி தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். ஆனால் சில செய்திகள் தஃசீரின் அடிப்படையில் சொல்லுவாங்க, அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. பேனாவை தூக்கி நதியில் போட்டாங்க, எல்லோரும் யாருடைய பேனா மிதந்ததோ அவங்க பொறுப்பெடுத்துக்கிடுவாங்க. அல்லது பேனாவை தூக்கி நதியில் போட்டாங்க, தண்ணீர் எந்த வாட்டத்தின் பக்கம் போகாமல் எதிர்த்து வந்ததோ அந்த பேனா வெற்றி பெற்றது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸை ஆதாரத்தை பார்க்க முடியல. அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ரசூலுல்லாஹ் சீட்டு போடுவாங்க, யாருடைய பேர் வருதோ அந்த மனைவிமார்களை பிரயாணத்துக்கு கூட்டு போகிற மாதிரி
அந்த காலத்திலேயும் ஒரு பழக்கம் இருந்தது என்பதைத்தான் சுருக்கமாக அந்த இடத்துல என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரசூலும் சொல்லாத நாம் சொன்னால் நிச்சயமாக அது தண்டனைக்குரியதாகிடும். எப்படியோ பேனா போட்டு பார்த்தாங்க, யாருடைய பேனா அது கிடைத்து அவருடைய பேர் வந்ததோ அவங்க பொறுப்பாளர் ஆயிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகஃபலா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஃபீல் ஆனார்கள், பொறுப்பாளர் ஆனார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பெடுத்துட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கவனிப்பதற்காக வேண்டி பொறுப்பெடுத்துட்டாங்க. ஒரு நபி பொறுப்பெடுத்துட்டாங்க. நபி பொறுப்பெடுத்து கவனிக்கிறாங்க. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹ்ராப, மெஹ்ராபுக்கு போகும்போதெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது பணிவிடை செய்வதற்காக வேண்டி, உணவு கொடுப்பதற்காக வேண்டி போகக்கூடிய காலகட்டத்தில எல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கன், இவங்க உணவு வைக்க போகணும்னு நினைப்பாங்க, அங்கே என்ன செய்யும், ரிஸ்க் இருக்கும். யார் கொடுத்தது எவர் கொடுத்ததுன்னு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியல. அவங்களே கேட்குறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவர் நபி அவங்க கேட்குறாங்க, கால யா மரியம், மரியம் அவர்களே, அன்னாலைக்கு ஹாதா, நான் தானே கவனிக்கணும், நான் வைக்கிறதுக்கு முன்னால மெஹ்ராப்ல உணவு இருக்கிறது, நான் வரும்போதெல்லாம் உணவு இருக்கிறது, இது எப்படி வருகிறது என்று கேட்கும் பொழுது காலத் அம்மையார் சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நான் நாடியவருக்கு நினைக்காத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கிறான் என்று நபி இடத்துல என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க என்ற செய்தியை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அர்ப்பணமாகிட்டோமோ, எப்பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம தியாகம் செய்து விட்டோமோ, எப்பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அன்பையும் பாசத்தையும் பெற்றோமோ, உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளணும், சிலர்கள் ரிஸ்கை முயற்சி பண்ணாதான் அது கிடைக்கும். இன்னைக்கு பார்க்குறோம், நாமெல்லாம் குவைத்துக்கு வந்தது ரிஸ்கை தேடி தானே வந்தோம். ஹிஜ்ரத்துக்கு என்ற அடிப்படையில் வந்தோமா, இல்லை மறுமைக்காக வேண்டி நிறைய நம்ம சேமிப்பு செய்யலாம் வந்தாமா? துன்யாவுடைய மோகத்தை தவிர 100க்கு 100 இதை தவிர வேற எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. இதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. ஆனால் ரிஸ்கை தேடி இங்கே வந்தோம். தேடியவர்களுக்கு எவ்வளவு தேடுகிறாலும் அதற்கேற்ப கிடைக்கிறது. சிலர்களுக்கு கணக்கு இல்லாமலும் அல்லாஹ் நிரம்ப கொடுக்கிறான். பலகீனமானவர்களாக இருந்தாலும் கூட அவங்க நிறைய அல்லாஹ் கொடுக்கிறான். சிலர்களுக்கு தோல்வியும் கொடுக்கிறான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் எந்த விதமான முயற்சி இல்லாமல் தன் புறத்திலிருந்து இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவளித்தது இருக்கிறது. ஆச்சரியத்திலே ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயத்திலே மிகப்பெரிய அதிசயம், உலக அதிசயம் என்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். முயற்சியே இல்லாமல் நாமெல்லாம் முயற்சியை தேடி வந்திருக்கிறோம். வந்து பலன் பெற்றவர்களும் உண்டு, பலன் பெறாமல் நாட்டுக்கு திரும்பினவர்களும் உண்டு. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி நாம் இஹ்லாஸாக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது மர்மை என்ன, ஆகிரத்திலேயே அந்த கண்குளிர்ச்சியை பார்க்கலாம் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரங்கள் ஏராளமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் தான் நபி நினைக்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைக்கிறாங்க, ஜக்கரியா நபி நினைக்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவங்களுக்கு உழைக்காமலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறானே, அப்போ நாமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் தேவையை நிறைவேற்றுவான் என்ற அடிப்படையில் இந்த நேரத்தில் தான் சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா, இந்த கட்டத்தில் தான், இந்த பொழுதுல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்கிறாங்க தன் தேவைக்காக வேண்டி. கால ரப்பி ஹபுலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா எனக்கு உன் புறத்திலிருந்து அன்பளிப்பாக எனக்கு ஒரு சந்ததியை தருவாயாக, நல்ல சந்ததியை தருவாயாக, இன்னக்க சமீஉத் துஆ, என் பிரார்த்தனை நீ செவிமளிக்கக்கூடியவனா இருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல துஆ கேட்டாங்க. எந்த நேரத்தில் துஆ கேட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை குறைஞ்சி போகுதுங்க. அல்லாஹ் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். ஒரு மருத்துவம் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் மேல இல்லைங்க. ஒரு மருந்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லைங்க. மனிதர்கள் மீதும், போலீஸின் மீதும், அதிகார வர்க்கத்தின் மீதும், ஆட்சி வர்க்கத்தின் மீதும், ராணுவ வர்க்கத்தின் மீதும், உலக நாட்டையே ஒருத்தர் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறானே, அரபு நாடே வளையக்கூடாது நாடே இருக்கக்கூடாது நினைக்கிறானே, அந்த ஷைத்தான் மீது உள்ள பயம் அளவுக்கு கூட அல்லாஹ் மேல பயம் அல்ல. அதான் அடிக்கடி நான் சொல்வதை போல எல்லோருக்கும் பயப்படுகிறோம், அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் காப்பாற்றணும். இது மகத்தான கொடிய ஷிர்க் அல்லவா? ஷிர்க் என்றால் தர்கால போய் கும்பிடுவதும், ஷிர்க் என்றால் தர்காலை போய் நிற்பதும், அங்க போய் சாசாங்கம் செய்வதும், அல்லாஹ் அல்லாஹ்வை அழைப்பது மட்டும்தான் ஷிர்க் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானா?
என்ன பயப்படுற மாதிரி மனிதர்களை பயப்பட்டாலும் கூட அந்த வகையிலே தள்ளப்படுவோம். என்னதான் நாம் பரிசுத்த தௌஹீத் என்று சொன்னாலும் கூட, என்னதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற என்று சொன்னாலும் கூட, இந்த எண்ணம், இந்த டெம்பரேச்சர் அல்லாஹ் ஒருவனால் பார்க்க முடியும், அது இருந்தனா தொலைந்தது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். இங்கே வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு போகலாமே நினைப்பீங்க. பின்னி சுற்றி எல்லாரும் இந்த சம்பவத்துக்குள்ளே வர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, அவங்க கஃபீல் ஆனதுனால. அதுபோல் வந்து இம்ரான் வர்றாங்க, அவங்க சாலிகான நல்ல தந்தையாக இருந்ததுனால தாயுடைய அவங்களும் ஒரு சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி பின்னி பிணைந்த சம்பவம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, நம்முடைய நல்ல அடியாரான ஜக்கரியா அவர்கள் நம்முடைய அருளுக்கு சொந்தக்காரர் ஆனார்கள். அவர்களை பற்றி நபி அவர்களை நீ நினைத்து பார்ப்பீராக. இது நான் ரப்பஹு நிதான் ஹஃபியா, நம் புறத்தில் அவர் துவா செய்தார், நம்மளை அழைத்தார், இரகசியமாக அழைத்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர்களை கவனிங்க, தீராத வியாதியை அல்லாஹ் ஒருவனால் தீர்க்க முடியும் என்பது ஆணித்தரமாக நம்பிக்கை வைங்க. இன்னும் வரைக்கும் அந்த ஈமான் வரவே இல்லைங்க, நமக்கு வரவே இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும், பேசுகிறோம், கொள்றோம். தீராத வியாதியை ரஹ்மானால் தீர்க்க முடியும், மலடியை இறைவனால், அதாவது குழந்தை தர முடியும் மலடி என்று மருத்துவம் சொன்னாலும் கூட இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் அந்த காட்சியை கண்கூடாக கண்ணுக்கு எதிராக நின்று பார்த்த அல்லாஹ்வுடைய நபியாய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ் அதை நினைன்னு சொல்கிறான், இதை நினைன்னு சொல்கிறான். எதையும் நினைக்கிறது குர்ஆனில் நமக்கு நேரம் இல்லை. ரமதான் வந்தால் மட்டுமே நினைக்கிறோம், அழுத்தி எதான பேசுகிறான்னு நினைக்கிறோம். பேசுவோம் மீது காட்டமும் கோபம் வருகிறது, அதை பற்றி கவலை அல்ல. நபிமார்களே மஜ்னூன் சொன்னாங்க, ரத்த காயப்படுத்தினாங்க, காரண காரியம் இல்லாமல் கொன்றாங்க என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது நமக்கு என்ன வேதனை வந்துடுச்சு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஹக்கை சொல்லும்போது சீண்டுவர்கள் சீண்டுவார்கள், திட்டுவர்கள் திட்டுவார்கள், ஏசுவர்கள் ஏசுவார்கள். அதுதான் உண்மை உலக வரலாறு. அப்போ தான் நமக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்படும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால ரப்பி. இது பல தடவை சொல்லியிருக்கோம், குர்ஆனில் தான் இருக்கு, தர்ஜுமா பார்த்தா தெரியும், சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. கால ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்னி வஹனல் அலூ மின்னி வஷாரா ஷைபா, என்னுடைய எலும்பெல்லாம் உக்கி போச்சு, வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நிறைய வயசாயிடுச்சு. தஃப்சீர் உலமாக்கள் சொல்வதை போல 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. வஷாரா ஷைபா, என்னுடைய அதை முடி மின்னிக்கொண்டு நரைத்து போச்சு, மின்னிக்கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது உலமாக்கும் பிதுவாய்க்க ரப்பி ஷக்கியா, இறைவா உன் துவாலிருந்து நான் நிராசையாக மாட்டேன். காரணம் என்ன? கண்ணுக்கு எதிராக ஒரு காட்சியை பார்த்துட்டாங்க. யாரும் கொடுக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உணவு கிடைக்கிறது. இந்த காட்சியை பார்த்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஒயினி ஹிஃப்துல் மவாலியம் வராயி, எனக்கு பின்னால் எனக்கு ஒரு சந்ததி கிடைக்க வேண்டும் நினைக்கிறேன். வக்கான திம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ மலடியா இருக்கிறார்கள், நானோ தள்ளாத வயது உள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய சக்தியெல்லாம் இழந்திருக்கிறேன், நரைமுடி உள்ளவனாக இருக்கிறேன். ஃபஹபலீம் இல்லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை தருவாயாக. சகோதரன் ஆரம்பத்தில் சொன்ன குழந்தைக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் நாடினால் நாம் எது நடக்காது நினைக்கிறோமோ அவை அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. பணத்துக்கு மேலே மிதக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்கும், மன ரீதியாக, உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் நுக்சானியத்தா படைத்தான். இல்லை என்று சொன்னால் யார் அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவன் வந்து விடுவான். ஆனால் படைத்தவன் அங்காங்கே வந்து இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சோதனையோடு தான் நம்மளை அனுப்பியிருக்கிறான். சொன்னார்கள், எரிசுனி எரிசுமி நாலு யாக்கூப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கும் வாரிசு ஆக்குவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு வாரிசு ஆகுவாங்க. வஜாலு ரப்பி ரலியா, இறைவா உனக்கு திருப்தியான குழந்தையாக அதை ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டாங்க. கல்புல இருந்து வரணும் துவா. இன்னைக்கு என்னது, இதெல்லாம் ஒரு பெரிய லேட்டஸ்டாக ஆகிடுது. துவா செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்க, நாங்கள் துவா செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்க, இப்படி சொல்லிட்டு யாராவது கவலைப்பட்டு துவா செஞ்சுருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்கள் காலங்கள் கழிவது கண்ணீர் வடிக்க வேண்டியும், தமாஷிலையும் கேலியிலையும். அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ இருக்கிறவன் நாளைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. காரணம் என்ன? நம்முடைய ரூஹ் அப்படித்தான் போய் கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் சற்று மூச்சு நின்றுட்டா அதற்கு ஒரு அடைமொழி பேரை கொடுக்கிறோம், ஹார்ட் அட்டாக் என்ற பேரை கொடுக்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஈமானோடு தான் மரணிப்போமா? அல்லாஹ்வை திருப்தி அடைந்த நிலைமையிலே ராதியத்தம் மறதியா, அவனை நாம் திருப்தி அடைந்து அவன் நம்மளை திருப்தி அடைந்த நிலை தான் மரணம் வருமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து ஒரு காலம் நாம் நிராசையாக விடக்கூடாது என்பதுதான் அவர்கள்
அவர்கள் தரத்திலிருந்து நமக்கு சரியான பாடமாக இருக்கிறது. அப்பொழுது துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, யா ஜக்கரியா, ஜக்கரியா அவர்களே, இன்னா நுபஷ்ஷிருக்கு பிகுலாமி இஸ்மு யஹ்யா, உங்களுக்கு யஹ்யா என்ற ஒரு புதல்வரை நாம் சுபச்செய்தியா சொல்லி தருகிறோம். லம் நஜால் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் உலகத்தில் யாருக்குமே இந்த பேரை வைக்கல, அப்படிப்பட்ட குழந்தையை தர்றோம், அல்லாஹ் பேர் வச்சு அனுப்புகிறான். கால ரப்பி அண்ணா யக்கூனு குலாம், இருந்தாலும் நபி கேட்குறாங்க, எனக்கு எப்படி இறைவா குழந்தை கிடைக்கும்? கான திம்ராத்தி ஆக்கிரன், என்னுடைய மனைவி தான் மலடி ஆகிவிட்டது, குழந்தை பேர் அற்றவளாக ஆகிவிட்டாங்களே. துவா கேட்கும்போது அப்படி கேட்டாங்க, மனிதன் அடிப்படையில் இப்படி கேட்குறாங்க. பக்கத்து பலகத்து மினல் கிபிரி ஐத்தியா, நானும் வயது முறிந்தவனாக ஆகிவிட்டேனே அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ்வின் புறத்தில் நல்லா சொல்கிறான், கால கதாலிக், இப்படித்தான் நடக்கும். கால ரப்புக அலைய ஹையனுன், இது ரொம்ப லேசான காரியம். அல்லாஹ்வை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மனிதனால் முடியாது, மனிதனுடைய அறிவால் முடியாது, மனிதனுடைய சக்திக்கு அகப்படாது, மனிதனுடைய சிந்தனைக்கு புலன்படாது, அனைத்தும் ரப்பால் முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஒலம் தக்குன் மின் கபுல் செய்யா, இதற்கு முன்னால ஜக்கரியா அவர்களே, நீங்க எப்பொருளே இல்லாமல் இருந்தீங்க, உங்களை இப்பொருளை ஆக்கும் பொழுது உங்களுக்கு நாம் தர முடியாதா என்று படைத்த ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கேட்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், நபி பார்த்து சொல்கிறான், நம்மை பார்த்து சொல்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை நபி அவர்களே நீங்கள் நினைவு கூறுவீராங்க. இதின் தபதத் மின் அஹ்லியா மக்கானன் ஷர்கியா, அவர்கள் குடும்பத்தை விட்டு தனியாக ஒதுங்கினார்கள், கிழக்கு பக்கமாக ஒதுங்கினார்கள். பைத்துல் முக்தஸில் அமல் செஞ்சுட்டே இருந்தாங்க, ஹித்மத் செஞ்சுட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக பணிவிடை செஞ்சாங்க. அப்படி அதை விட்டு கொஞ்சம் போனாங்க. ஃபத்தஹத் மின் தூனி ஹிஜாபா, வெளியே போய் ஒரு வெட்ட வழிக்கு போய் பெண்ணாக இருப்பதனால சுவர் மாதிரி இது போல் திரையை கொண்டு என்ன செஞ்சாங்க, மறைத்து கொண்டாங்க. மறைத்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க. ரெண்டாவது பெண்ணாக இருக்கிறதுனால வெட்ட வெளியில் இருக்க முடியாது, அதனால் பாதுகாப்பு வேணும், அதனால் தன்னை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொள்கிறாங்க, சோறு மாதிரி எழுப்பிக் கொள்கிறாங்க. ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, அப்பொழுதுதான் நம்முடைய ஜிப்ரீலை அவர்களின் பக்கம் நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு, அவங்க எப்படி போனாங்கன்னு சொன்னால், ஜிப்ரீல் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, மனித தோற்றத்திலே போனாங்க. மனிதன தோற்றத்திலே போய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே நிற்கிறாங்களோ அந்த திரை உள்ளே போயிட்டாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து போய் அதிர்ச்சி அடைந்தவர்களாக சொல்கிறாங்க, காலத் இன்னி அவுது பிர் ரஹ்மான், நான் ரஹ்மான் இடத்துல பாதுகாப்பு தருகிறேன், மின்க உம்மை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன், இன்குந்த தக்கியா, நீ இறையச்சமானாக இருந்தால் உம்மை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன், நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், ஒரு பெண்ணாக இருக்கிறேன், ஒரு மறைவில் இருக்கிறேன், இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இப்படி உள்ள வருவீர்கள் என்ற அடிப்படையில் கேட்குறாங்க. ஒன்றும் பயப்படாமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால இன்னமா அன ரசூலு ரப்பிக்கி, நான் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த தூதர், லிஹபலகி குலாமன் ஜக்கியா, உனக்கு பரிசுத்தமான குழந்தையை இறைவன் புறத்திலிருந்து அன்பளிப்பாக தருவதற்காக நீ வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. காலத் அண்ணா யக்கூனி குலாமுன், எனக்கு எப்படி அல்லாஹ் குழந்தை கிடைக்கும், எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அந்த வந்த மனிதத்தில் கேட்குறாங்க. ஒலம் எம்சஸ்னி பஷருன், எந்த மனிதன் என்னை தீண்டலியே, உலமாக்கு பகையா, நான் ஒரு விபச்சாரி கெட்ட பெண்ணாகவும் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் புறத்தில் சொன்னாங்க, கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹய்யுன், இது அல்லாஹ்வுக்கு எளிதான காரியம். எதற்காக அல்லாஹ் இப்படி உண்டாக்க போறான்னு சொன்னா, ஒலி நஜாலவு ஆயத்தல் இன்னாஸ், உலக மாந்தர்களுக்கு ஜனங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கணும், அதே சமயத்தில் ரஹ்மத்தம் மின்னா, நம் புறத்திலிருந்து அவர் அருள்கொடையாகவும் ஆகுவார், வகான அம்ரம் மக்லியா, இது இறைவனுடைய தீர்ப்பாக ஆகிவிட்டது, நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி அவங்களும் ஃபஹமலத்துஹு, கர்ப்பமாகறாங்க. ஃபந்தபதத் பிஹா மகானன் கசியா, கர்ப்பமான உடனே தூரமான இடத்துக்கு தனித்து போயிடறாங்க. தனித்து போய் ஃபஅஜால் மகாதிலா ஜிதின் நஹலா, பிரசவ வேதனை வருகிறது. வர்ற நேரத்தில் வலி தாங்க முடியல, பிரசவமே அங்கே கொண்டு தள்ளி ஈத்தம்பரம் மரத்துக்கு அடியில் போய் நின்றுட்டாங்க. நின்றுட்டு சொல்கிறாங்க, காலத்து யாலை தனி மித்து கபுல ஹாதா குந்து நசிய மன்சியா, இந்த சம்பவத்துக்கு முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதா, நான் மறக்கடிக்கப்பட்ட பெண்ணாக நானும் ஆயிருப்பேனே. மரணிச்சுதான் வைங்களேன், எவ்வளோதான் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப நெருங்கியதாக இருந்தாலும் சரி தான், ஒரு 3 நாள் அந்த துக்கம் இருக்கும் அதிகபட்சம்.
ரொம்பவும் நெருக்கமானதாக இருந்தால் 1 மாதம் இருக்கும், அப்புறம் அவங்க துனியாலே இருந்தாங்களான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அப்படி தான் அல்லாஹ் வச்சுருக்கான். அப்படி இருக்க மறதியை தர நன்மை, இல்லைன்னா அதையே நினச்சி உக்கி போவோம். அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்து கர்ப்பமாகி விட்டேனே, உலகத்தில் என்ன ஆகுமோ தெரியலையே, இதற்கு முன்னாலே நான் மரணித்திருக்க கூடாதா, என்ன மக்களால் மறக்கடிக்கப்பட்டிருக்குமே என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அழைத்து சொல்கிறாங்க, ஃபனாதா மின் தஹத்தியா அல்லா தஹசனி கத் ஜால ரப்பகி தஹதகி சரியா. ஜிப்ரீல் அவங்க கீழே நின்று சொல்கிறாங்க, கீழே பாருங்க, உம்முடைய இரட்சகன் புறத்திலிருந்து ஒரு நீரோடை ஓடுகிறது, அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அதிசயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் குன் என்று சொன்னால் ஆக என்று சொன்னால் ஃபயக்கூன், அது ஆய்விடும். அப்படித்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி உண்டாகிறது. ஒவுசி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி, நீங்கள் அந்த ஈத்தம் மரத்தின் அடிப்பாகத்தில் போய் அந்த மரத்தை நீங்கள் உழுக்குங்கள், துசாக்கித் அலைக்கு ருத்துவஞ்சனியா, நல்ல பழுத்த பழமாக பசுமையான பழமாக அது விழும். ஃபக்குலி வஷ்ரபி வக்கர்ரி, அதை சாப்பிடுங்க, அந்த தண்ணீரை குடிங்க. வக்கர்ரி ஐனா, கண்குளிர்ச்சி பெறுங்க. இம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதன், ஜனங்களை யாராவது பார்த்தேன்னு சொன்னா ஃபக்கூலி, நீங்கள் சொல்லுங்க, இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமா, அல்லாஹ்வுக்கான நோன்பு வைத்திருக்கிறேன். என்ன நோன்பு? பேசா நோன்பு, நம்மள மாதிரி நோன்பு இல்லை. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, என்று யாரோட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். இந்த பேசா நோன்பு அந்த சரியத்துக்கு தான் அனுமதிக்கப்பட்டது, நமக்கு ரசூல்லா அப்படிலாம் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு காரண காரியத்தோடு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் நோன்பு வைத்திருக்கேன் இறைவனுக்காக வேண்டி, நான் யாரோடும் பேச மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே பார்த்து குழந்தைய பெற்று எடுத்தாங்க, ஈண்டெடுத்தாங்க. குழந்தையோடு வர்றாங்க சமுதாயத்து இடத்துல. சமுதாயம் எல்லோரும் என்ன சொல்லுமோ அது மாதிரி சொல்லுது. காலு யா மரியம், மரியமே இப்படி குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாயே, கணவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது. காலு யா மரியம் லக்கத் ஜீத ஷையன் ஃபரியா, மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை சம்பாதித்திருக்கிறீர், கொண்டு வந்திருக்கிறீர், மிகப்பெரிய அக்கிரமான காரியத்தை செய்துவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மாக்கான அபு கிம்ரா சவுயின் உமாக்கான உம்மிக்கு பகையா, உங்களுடைய தந்தை இம்ரான் அவர்களும் உங்களுடைய தாயார் அவர்களும் அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய மோசமான ஆணோ பெண்ணோ விபச்சாரிகளாக இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். இங்கே யா உஹ்த ஹாரூன் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் இருக்காங்க, அந்த ஹாரூன் அல்ல. இந்த ஹாரூன் யார் என்று சொன்னால், அதாவது யாரெல்லாம் இபாதத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சாலிஹீன்களாக இருக்கிறார்களோ, நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இறைச்சமானா இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஹாரூனுக்கு ஒப்பிட்டு பேசுவாங்களாம். சிங்கம் மாதிரி இருக்கீங்க, ஜெய்து சிங்கமா இருக்காரு, அம்ரு சிங்கமா இருக்குன்னு சொன்னா அந்த வீரத்தன்மை இருக்கிறதுனால அப்படி சொல்றோம் ஆன இடத்துல. அந்த அடிப்படையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தக்வாதாரிகளா இருந்தார்களோ, அதுபோல உங்களுடைய தக்வாவுக்கு எடை போட்டு பார்த்தோமே, உங்களுடைய இறைச்சத்துக்கு எடை போட்டு பார்த்தாமே, அந்த அடிப்படையில் வாழ்ந்த ஆளா நீங்க இப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, ஃபாஷாரத் இலைஹி, அந்த குழந்தை இடத்துல கேளுங்க, அதை பார்த்து சமைக்க செஞ்சாங்க. அவன் மக்கள்லாம் சொல்றாங்க, காலு கைஃப நுக்கல்லி மன்கான ஃபில் மஹதி சபியா, பச்சலன் பாலகன், பால் கொடுக்கும் குழந்தை, அந்த பாலகன் இடத்திலிருந்து எப்படி கேட்க முடியும், எப்படி பேசுவான், தொட்டில் குழந்தையா இருக்கும்போது எப்படி பேசுவான் என்று சொன்னாங்க. உடனே குழந்தை பேசிச்சு. இதான் அல்லாஹ்வுடைய அதிசயம். இன்னும் வரைக்கும் நம்பி கொண்டு இருக்கிறோமே சகோதரர்களே, இந்த நம்பிக்கை அல்லாஹ் மேல ஆழமா இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் சொல்கிறானே, உமா கதருல்லாஹ் ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வுடைய வல்லமையை சக்தியை எப்படி புரிய வேண்டுமோ அவ்வாறு இன்னும் வரைக்கும் புரியவில்லை. அந்த கூட்டத்தில் நாம இருக்கமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வல்லமையை எவ்வளவு புரிய வேண்டுமோ, அழுத்தமாக ஆழமான நம்பிக்கை வர வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லையேங்க. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த குழந்தை பேசுகிறது, கால இன்னி அப்துல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தர போகிறான், என்னை நபியா ஆக்க போகிறான். நபியா ஆக்கிறதுக்கு 40 வயது தான் கடமை நினைச்சிடாதீங்க. இங்கே சின்ன வயசுல நினைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவங்களை நபியா ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியை கூட அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து ஒயோம அமூத்து ஒயோம உபாசு ஹையா, நான் பிறந்த நாள்லையும் நான் இறக்கும் நாள்லையும் நான் எழுப்பப்பட நாள்லையும் என் மீது அல்லாஹ் சாந்தியை பொழிவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி அற்புதத்தை அல்லாஹ் ஏன் நிகழ்த்த வேண்டும்? இந்த மாதிரி ஏன் அல்லாஹ் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். ரூல்ஸ் என்பது மனிதர்களுக்கு தான்,
அல்லாஹ் நாடினால் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அல்லாஹ் மனிதனை உருவாக்க முடியும். யாரே மாதிரி? ஆழ்ந்த தூக்கம் வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். யாரே மாதிரி? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைக்க முடியும். யாரே மாதிரி? எங்கள்கிட்டயும் வாப்பா கேட்குறீங்க, உங்கள் கையில் மயக்க தந்திருக்குது, 1 மணி நேரம் உங்களை பேசுவதற்குத்தான் வைத்திருக்கிறோம், ஏன் கேள்வி எழுப்புகிறீர்கள்? காலங்காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்ற அடிப்படையில் பாசமாக சொல்கிறேன். கோபமாக சொன்னால் அது வேற பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் மங்கா வரைக்கும் போக முடியாது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, யாருங்க? மஷா அல்லாஹ் சொன்னீங்க போய் காதம் கேட்கல. அந்த மாதிரி அதுபோலவே ஆணை மட்டும் வைத்து பெண்ணை அல்லாஹ் படைக்க முடியும். யார மாதிரி? அம்மா யாருங்க? ஆணை மட்டும் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணை உருவாக்கினானா என்ன? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். அது மாதிரி பெண்ணை மட்டும் வைத்து ஆணுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் உருவாக்கினான். யாரை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதே மாதிரி தள்ளாத வயதுடையவங்க இருந்துக்கிறாங்க. இன்னைக்கும் மருத்துவம் பார்க்க தப்பு இல்லை, குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. தள்ளாத வயதுடையவங்க எலும்பெல்லாம் உக்கி போச்சு, அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஆனா அதே சமயத்தில் மனைவி மலடியாக இருக்காங்க, அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்தான் என்ற செய்தியும் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக. இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நிலைநாட்டினான் என்று சொன்னால் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அறிவை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு ரப்பல் ஆலமீன் செய்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்யும்போது ஃபஆல் லிமா யுரீத், எப்பா நான் நாடியதை முடிப்பவன், நினைத்ததை முடிப்பவன் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே அழகாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு நம்ம தாவா பண்ணணும். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்க குர்ஆனை ஒப்புக்கொள்ளுது, அற்புத குழந்தையாக ஈசா நபி இயேசு பிறந்தார் என்று கொள்கிறது, அதனாலே அவர்களை கடவுளாக்கிறோம் என்ற அடிப்படையில் பேசக்கூடியவர்கள். அப்படின்னா நீங்க கடவுளா யாரைத்தான் ஆக்கணும்? யாராக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் ஆயிடுவாங்க. அல்லாஹ் காப்பாத்துறான். அவங்க தானே ஒண்ணுமே இல்லாமல் பிறந்தாங்களே, நம் தந்தை அவன் தாய் பிறந்தாங்களே, அப்படி என்ன செய்யணும்? ஆயிடும். இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமலையில் சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டது மாதிரிதான் குன் என்று சொன்னோம், ஃபயக்கூன் அது ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மா கான லில்லாஹி அன் யத்தஹித மின் வலதின் சுப்ஹானா, அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லிட்டு அழையிலப்பா, அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் தேவையில்லை, அவன் பரிசுத்தமானவன். அவன் இதா கல்லா அம்ரன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் ஃபைன்னமா யகூலு, அவன் சொன்னால் குன் என்று சொன்னால் ஃபயக்கூன் அது ஆகிவிடுகிறது, ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லக்கூடிய சட்டத்தை பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இல்லாமல் இருந்து உருவாக்க முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறதே, நம்முடைய ஆற்றலுக்கு நிகராக நினைக்காதீர்கள். அல்லாஹுவால் தீராத வியாதியும் தீர்க்க முடியும் என்பதை இந்த வசனம்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் புரிந்து இறுதி மூச்சு வரை, இறுதி பேச்சு வரை எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்தார்களோ, பழிப்பு சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் இறைவன் காப்பாற்றினானோ, அதுபோல நாம் வாழ்வதற்குத்தான் இந்த சரித்திரமெல்லாம் முத்தாய்ப்பாக நமக்கு அமைகிறது என்பதை பாசத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் குர்ஆன்ல முடிக்கும் பொழுது எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஒரு முன் உதாரணத்தை சொல்கிறோம். அது யாருக்கு? பெண்களிலிருந்தே சொல்கிறோம். பெண்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்த முடியும், உயர்த்தி காட்டியிருக்கிறான் ஆண்களை விட என்று சொன்னால் ஒரு நபியாகவும் இல்லை என்று சொல்கிறோம். நபிமார்கள் பெண்களே வரவில்லை என்று சொன்னோம். ஆனால் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களுக்கு முன் உதாரணம் சொல்றான், பெண்களுக்கு மட்டும் அல்ல சகோதரர்களே. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இம்ரானுடைய மகள் என்று சொல்லி காட்டுகிறான். அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, ஒழுக்கமுள்ள பெண்ணா இருந்தாங்க, கற்பை பாதுகாத்தாங்க. ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய ரூஹை ஊதினோம். வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய கட்டளை உண்மைப்படுத்தினாங்க. ஓ குத்துபி, அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தினாங்க. உண்மைப்படுத்தினா எல்லாம் குர்ஆன்ல உள்ள சரிதான் சொல்றோம், வாழ்க்கையில் நடத்தி காட்டுறோமா? அதுதான் பிரச்சனை. எப்போ வாழ்க்கையில் நடத்தி காட்டுறோமோ அப்பதான் உண்மைப்படுத்தினா அர்த்தம். ஒரு காணத்து மினல் காணித்தீன், முழுக்க இறைச்சம் உள்ள பெண்ணாக அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இன்பத்தை பெற வேண்டும் சொன்னால், அல்லாஹ்வுடைய வழிமார்கள் ஆக வேண்டும் சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் சொன்னால், மரணிக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை திருப்தி அடைந்து நாம் அல்லாஹ்வை திருப்தி அடைய வேண்டும் சொன்னால்
எப்படி இறைச்சத்துக்குரியவர்களாக வாழ்ந்தார்களோ, எப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதித்தார்களோ, எப்படி ஒரு ஆபிதா வாழ்ந்தார்களோ, எப்படி வணக்கசாலிகளாக வாழ்ந்தார்களோ, எப்படி அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார்களோ, அந்த ஆல இம்ரானுடைய குடும்பமாக, இம்ரானுடைய குடும்பமாக நம்முடைய குடும்பமும் ஆகுவதற்கு, அப்படிப்பட்ட தியாக செம்மலாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா என கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவுக்கு வருகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.